அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு 5 டேஸ் ஃப்ரீ மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ரீ மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி என்ரோல் பண்ணணும், எப்படி இதை அட்டன் பண்ணணும், அண்ட் இந்த ஃப்ரீ மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் என்னென்ன இருக்குது, இது எல்லா கொஸ்டினுக்கும் ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ஃப்ரீ மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னா, வெரி ஃபஸ்ட் நம்ம கோச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஐடியாலஜியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இதை நம்ம இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு. இதை மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும், இந்த மாதிரி கொடுத்தோம்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத நம்ம லைவாக மேக்ஸிமம் சொல்கிறதில்ல. ஸோ நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம். இப்போ நம்மளே வீடியோ மேக் பண்ணுறோம். இப்போ நானே வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். யூடியூப்லேயோ ஏதோ ஒரு இதில் நான் மேக் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்றத ஒரு ஷெடியூல் போட்டு கொடுக்குறோம். பட் அந்த ஷெடியூலை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத நம்ம ஓரலாக சொல்கிறத விட நம்ம கூடவே சேர்ந்து கைட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரிசல்ட் அதிகம். ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த லைவ் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம், 5 டேஸ் ஃப்ரீ மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ நார்மலாக ஒரு 1 hour ஆர் 2 hours வீடியோ மேக் பண்ணி நீங்கள் டே 1 இது பண்ணணும், டே 2 இது பண்ணணும், டே 3 இது பண்ணணுன்றத நம்ம ஒரு ரூல் போட்டு இந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு சார்ட் போட்டு டைம் டேபிள் போட்டு கொடுத்தோம்னா அது எவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரில. பட் அதே இது நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத அதை ஒரு டாஸ்காக கொடுத்தோம் அப்படின்னா அதோடைய எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த எஃபெக்டை நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்சல்யூட்லி ஃப்ரீ தான், நீங்கள் ₹1 கூட பே பண்ண வேண்டாம். ஸோ என்னோடய ஐடியாவை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் அந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமே நான் அரேஞ்ச் பண்ணேன். அண்டு நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளானிங் இருக்கும் நம்மக்கிட்ட. நம்ம சிலபஸ் எடுப்போம். இதுதான் எல்லாரும் யூனிவர்சலாக நம்ம பிளான் பண்ணக்கூடியது இதுதான். சிலபஸ் எடுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஜிஎல் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா சிஜிஎலோட கொஸ்டின் பேப்பர் எடுப்போம், சிலபஸ் எடுப்போம். அப்போ இந்த சிலபஸை நமக்கு எக்ஸாமுக்கு இவ்வளோ நாள் இருக்குது, இதை நம்ம கவர் பண்ணணும்னு கவர் பண்ணுவோம். ஸோ அப்போ கவர் பண்ணும்போது நம்ம அதை ஃபுல் ஃப்ளெட்ஜாக கவர் பண்ணோமா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ நம்ம கவர் பண்ணணும்னு நினைப்போம். இந்த டேயில் இது முடிக்கணும், இந்த டேயில் இது முடிக்கணும், இந்த டேயில் இது முடிக்கணும் அப்படின்றத ஒரு பிளான் பண்ணுவோம். அதை கரெக்டாக முடிப்போமா அப்படின்றது அது 2வது கொஸ்டின். பட் அதெல்லாம் ஒரு பிளான் பண்ணுவோம். இதை பிளான் பண்ணுறதுக்கு இடையில நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன டவுட் இருக்கோ அதை கிளாரிஃபை பண்ணணும். தென் நம்ம எக்ஸாம் போகணும். ஸோ அப்போ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிற வரைக்கும் நமக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். சப்போஸ் இந்த கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுறது, சப்போஸ் இந்த கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுறது, சப்போஸ் இது கேட்டால் ஐயோ நம்ம இதை படிக்கலையே அப்படின்னு நம்ம மைண்டில் கண்டிப்பாக போய்கிட்டு இருக்கும். நிறைய ஆஸ்பிரண்ட்டோடைய மைண்டில் போய்கிட்டு இருக்க கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் கேட்டால் இதை நம்ம இப்படி அப்ரோச் பண்ணுறது, இந்த கொஸ்டின் கேட்டால் எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஐயோ இதை நம்ம ரிவைஸ் பண்ணாமல் விட்டுட்டோமே, ஒருவேளை இதோட ஃபார்முலாவாக இருக்குமோ, இதோட ஃபார்முலாவாக இருக்குமோ. ஸோ இந்த ஃபியர், இந்த டென்ஷன் எதுவுமே இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு எப்படி போகிறது? ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் உங்களை எப்படி ஸ்டடி பிளான் பண்ணணும், ஸோ பிளானிங் எப்படி இருக்கணும், ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளானிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் சொல்ல போகிற பிளானிங் ரொம்ப நாளாக அனலைஸ் பண்ணது. ஓகே, ரொம்ப நாளாக அனலைஸ் பண்ணி ஒரு ஃபைனலைஸ் பண்ணி இதுதான் பண்ணணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணது. ஆக்சுவலாக நமக்கு குவாலிட்டியான கண்டென்ட் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் நம்ம பண்ணால் நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும், அது ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஒரு கிளாஸஸ் எடுத்தோம் அப்படின்னா எதெல்லாம் கொடுக்கணும், அப்போ அந்த 0.1% ஆஸ்பிரண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்ன? அவங்க ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அண்ட் ப்ராப்ளம் சால்விங் நிறையா பண்ணுறாங்க, நிறையா மார்க் டெஸ்ட் எழுதுறாங்க, கரெக்டாக ரிவைஸ் பண்ணுறாங்க, அவங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணால் நீங்கள் எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகலாம். பட் இதெல்லாம் எப்படி பண்ணணும்? இதெல்லாம் பண்ணால் சக்ஸஸ் ஆகலாம், பட் இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இதை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக, ஒரு பிளானிங்காக, ஒரு ஆர்டராக, ஒரு ஆர்கனைஸ்டாக இதை எப்படி பண்ணுறது, அதைத்தான் இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் சொல்ல போகிறேன். ஸோ அப்போ உங்கள் ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும்,
ஓகே. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். நீங்கள் ஒரு 5 டேஸ் இந்த ஸ்டடி பிளானை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 6th டே நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸை நீங்கள் பார்ப்பீங்க. அதை நான் 100% சொல்கிறேன். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்டடி பிளானில் படிச்சிருந்தீங்கன்னா அது இருக்கட்டும், நான் அதை தப்பு சொல்லலை, பட் அது இருக்கட்டும். ஒரு 5 டேஸ் இந்த ஸ்டடி பிளானை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவில் உங்களுக்கு டீட்டெயில்டு இது தெரிஞ்சிடும். என்ன பண்ணணும், ஓகே நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணுறோம், இந்த மிஸ்டேக் நம்ம இங்கே பண்ணக்கூடாது, இது நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக கொடுக்க முடியுமோ, இதை விட சிம்பிளிஃபைடாக ஒரு பிளானிங் கொடுக்க முடியாது. ஸோ அவ்வளோ சிம்பிளிஃபைடாக ஒரு ஸ்டடி பிளான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் நம்மளுடைய மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில். அண்டு ஹவு டு யூட்டிலைஸ் டைம், டைம் மேனேஜ்மெண்ட் வேறு, ஹவு டு யூட்டிலைஸ் டைம்ன்றது வேறு. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட அதுவும் இதோடைய சினானிம் தான், டயத்தை யூட்டிலைஸ் பண்ணுறது தான். பட் அதை கரெக்டாக நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, விச் மீன்ஸ் இப்போ ஒரு டாபிக் நீங்கள் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு டாபிக், எனி டாபிக். அந்த டாப்பிக்கு கீழே ஒரு 20 சப்கெட்டிங்ஸ் இருக்கும், ஆர் 20 சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த 20 சாப்டர்ஸ் பார்க்கும்போது நம்ம நார்மலாக பண்ணுற தப்பு என்னென்னா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஒரு இது படிக்கிறோமோ செய்கிறோமோ ஏதோ ஒன்று பண்ணுறோம். ஸோ அப்போ படிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீடியோவே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளாஸஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு கிளாஸஸ் பார்க்கும்போது நம்ம கண் ஆட்டோமேட்டிக்காக இன்னும் எவ்வளோ நேரம் ரிமைனிங் இருக்குன்னு அந்த டைம் கிட்ட போகும், எவ்வளோ டைமிங் ரிமைனிங் இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி உங்கள் கண் அந்த ரிமைனிங் டைமிங் ஆர் நீங்கள் புக்கை ப்ரிப்பேர் பண்ணும்போது ரிமைனிங் பேஜஸ் எத்தனை இருக்குது அப்படின்றதுல நம்ம கண் போச்சுன்னா அதை நீங்கள் எஃபெக்டிவாக படிக்கலைன்றது அர்த்தம். அந்த சப்ஜெக்டை நீங்கள் எஃபெக்டிவாக படிக்கலை, அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு, உங்கள் மைண்ட் அங்கேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி வேறு எங்கேயோ போயிடுச்சு. இதை நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரில. இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம வீடியோ பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணுறோமா? கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு இதுதான். ஸோ அப்போ ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு கிளாஸ் பார்க்குறீங்க, கரெக்டாக ரிமைனிங் டைம் எவ்வளோ டைம் இருக்குது, புக்கு படிக்கும் போது ரிமைனிங் பேஜஸ் எத்தனை இருக்குது அப்படின்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், நீங்கள் டைமை யூட்டிலைஸ் பண்ணல. தட் இஸ் நாட் அ டைம் மேனேஜ்மெண்ட், தட் இஸ் நாட் எ டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒன் டேயில் நான் 10 ஹவர்ஸ் படிக்கணும்னா 10 ஹவர்ஸ் வந்து உட்காந்து நம்ம இது பண்ணணும் இல்லை, 10 ஹவர்ஸ் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்க. ஸோ கரெக்டாக அந்த 10 ஹவர்ஸை எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், பிரேக் விடணும், ஒரு இது விடணும், ஒரு ரிலாக்ஸ் இருக்கணும், ஸோ ஒரு பிரேக் இருக்கணும், இதுக்கடுத்து இது, இதுக்கடுத்து இது, இதுக்கடுத்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக அதை நீங்கள் படிக்கணும். அந்த ஸ்ட்ரக்சர்டாக எப்படி படிக்கிறது, அந்த டைமை எப்படி ஸ்ட்ரக்சர்டாக யூட்டிலைஸ் பண்ணுறது, அதை நான் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் சொல்கிறேன். தென் காம்பவுண்டட் ரிவிஷன் மெத்தட். ஸோ அது என்ன காம்பவுண்டட் ரிவிஷன் மெத்தட் அப்படின்னா, இப்போ நார்மலாக ரிவைஸ் பண்ணுறது வேறு, நார்மலாக நம்ம ஒரு இதை ரிவைஸ் பண்ணுவோம், பட் அந்த ரிவிஷனை எவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணுறோன்றது முக்கியம். ஓகே, ஜென்ரலாக ஒரு இதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு போகிறது ரிவிஷன் கிடையாது. இதை பேஸ் பண்ணி இது இருக்குது, இதை பேஸ் பண்ணி இது இருக்குது, இதை பேஸ் பண்ணி இது இருக்குது, விச் மீன்ஸ் இப்போ நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் நம்ம என்னென்ன சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபவுண்டேஷனில் என்ன படித்தோமோ அதை நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் அப்ளை பண்ணுவோம். ஃபவுண்டேஷன் பேசிக் மேக்ஸில் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்களோ அதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் அப்ளை பண்ணுவோம், அப்ளை பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுப்போம். தென் சிம்பிளிஃபிகேஷனில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ அதை பர்சன்டேஜ் டாப்பிக்கோ ஆவரேஜ் டாப்பிக்லையோ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் ஆவரேஜ் டாப்பிக்கில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷனும் தெரியணும், சிம்பிளிஃபிகேஷனும் தெரியணும், தென் அதை ரெண்டையும் அப்ளை பண்ணி ஆவரேஜ் படிக்கிறீங்க. தென் நீங்கள் அதுக்கு அடுத்த டாபிக் பர்சன்டேஜ் வந்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற 3 கம்பைன் பண்ணால் தான் பர்சன்டேஜ் சால்வ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணலாம், பட் இதெல்லாம் ஆர்டர்டாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு ஆர்டர்டாக முடிச்சுட்டு அடுத்தடுத்த டாபிக் வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த காம்பவுண்டட் ரிவிஷன் மெத்தட் என்ன அப்படின்றதையும் நான் உங்கள் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் சொல்லுவேன். தென் காம்பவுண்டட் ப்ராக்டிஸ் மெத்தட். ஸோ அதே தான் ப்ராக்டிஸ்க்கும் மார்க் டெஸ்ட் எழுதுவோம், நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுவோம், ஒரு 10 மார்க் டெஸ்ட், 20 மார்க் டெஸ்ட், 30 மார்க் டெஸ்ட், பட் அதை எவ்வளோ எஃபெக்டிவாக எழுதுகிறோன்றது முக்கியம். இப்போ நமக்கு ப்ராப்பராக நம்ம எதுவுமே முடிக்கலை, கம்ப்ளீட்டாக முடிக்காமல் நம்ம டேரெக்டாக நீங்கள் இது வந்து நான் பார்த்துருவேன், இதை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்ததுக்கு போனீங்கன்னா அது வேஸ்ட்டு. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியும் எஃபெக்ட் இல்லை. ஸோ அப்போ ஸ்ட்ரக்சர்டாக இதை முடிக்கிறீங்க, இதை முடிக்கிறீங்க, இதை முடிக்கிறீங்க, இதை முடிக்கிறீங்க, இதுக்கடுத்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்மளுடைய ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும், காம்பவுண்டடாக இருக்கணும். ஸோ அந்த காம்பவுண்டட் ப்ராக்டிஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ காம்பவுண்டட் ப்ராக்டிஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், காம்பவுண்டட் ரிவிஷன் பண்ணணும்.
ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரக்சர்டு பிளான் எல்லாமே நம்மளுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அண்டு இதெல்லாம் போக நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். சார் இது இந்த மாதிரி இருக்குது, நம்ம என்ன தான் ஸ்ட்ரக்சர்டாக பிளானிங்காக கொடுத்தாலும் நமக்கு கண்டிப்பாக டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் கிளாஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய ஃப்ரீ மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் உங்களுக்கு 5 டேஸில் கிடைக்கும். ஸோ இந்த 5 டேஸ் நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களை கைட் பண்ணுவேன். நீங்கள் டெய்லி 10 ஹவர்ஸ், அதாவது 5 டேஸ் 50 ஹவர்ஸை நீங்கள் என் கூட ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ ஆஃப்டர் 50 ஹவர்ஸ் உங்களுடைய சேஞ்ச் நீங்களே பார்ப்பீங்க. நான் சொல்ல வேண்டாம். நீங்கள் ஓகே இது கரெக்டாக இருக்குது, இப்படி படிக்கலாம், இது கரெக்டான வே, இப்படி போனோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதும் போதே நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணக்கூடாது. இதோடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு. ஒரு எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸாமில் 100%, 200%, 500% நீங்கள் அதில் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? டாப் ரேங்க்கில், முடியாதுன்றது எதுவுமே இல்லை, அந்த டாப் ரேங்க்கில் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அது எல்லாமே நான் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ 100% இல்லை, 200%, 500% நீங்கள் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஐ கிவ் த ஷூரிட்டி. என்ன ஸ்டாண்டர்டில் படிக்கணும், என்ன ஸ்ட்ரக்சரில் படிக்கணும், என்ன ஆர்டரில் படிக்கணும், எப்படி ரிவைஸ் பண்ணணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும், எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் சொல்கிறேன். இது எல்லாமே அப்சல்யூட்லி ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ என்னுடைய ஐடியாவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வித் ஹெல்ப் ஆஃப் 5 டேஸ். 5 டேஸ் என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், உங்களுக்கு இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த எல்லாமே எய்தர் ஜூம் மீட்டிங் ஆர் கூகுள் மீட்டில் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் இந்த கூகுள் மீட் அண்ட் ஜூம் மீட்டில் டைம் லிமிட் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் அது எனக்கு அதை பற்றி எனக்கு டீட்டெயில்டாக தெரில. பட் நான் அந்த யூடியூப் இதில் பார்த்தது தான். நான் அவ்வளோ தூரத்துக்கு எடுக்கல, 40 மினிட்ஸ் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதை பற்றி டீட்டெயில்டு திங்ஸ் எனக்கு தெரில. ஸோ அதனால் நம்ம கூகுள் மீட் அண்டு ஜூம் மீட்டிங்கில் கிளாஸ் எடுக்கலை. ஸோ நம்ம எப்படி கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் நமக்கு ஆப் இருக்குது. ஸோ அது ஆல்ரெடி நான் சொன்னது தான் உங்களுக்கு. ஸோ அந்த ஆப்பில் லைவ் செஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஆப்பில் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்பில் தான் நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். ஸோ இந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆப் வரும். அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்து சைன்அப் பண்ணுங்கள். விச் மீன்ஸ் உங்கள் நேம், மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்து சைன்அப் பண்ணுங்கள். சைன்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 டேஸ் ஃப்ரீ மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோன்னா அது வந்து ₹1 அப்படின்னு போடும். ஏன்னா ஒரு ப்ரைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், அப்படின்னா தான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும், அதை வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ அதனால் அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஈவினிங், விச் மீன்ஸ் சண்டே ஈவினிங் 7 PM நான் லைவில் உங்களை பார்க்குறேன். ஸோ லைவில் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த 5 டேஸ் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், எப்படி நம்ம பிளான் பண்ண போகிறோம் அப்படின்றத டீட்டெயில்டாக கிளியராக நாளைக்கு லைவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம ஆப்போடைய லிங்க்கை நான் வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் மட்டும் எக்ஸாம் க்ரோ ஆனால் போகாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் க்ரோ ஆகணும். ஸோ இந்த எல்லா பிளானிங்கும், எல்லா ஸ்ட்ரக்சர்டு இதுவும் நான் நாளைக்கு ஈவினிங் 7 PM உங்களை லைவில் மீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இது அப்சல்யூட்லி லைவ் தான். இது ரெக்கார்டடாக நமக்கு கிடைக்காது, நாளைக்கு எடுக்கிறது. ஓகே, நாளைக்கு எடுக்கிறது ரெக்கார்டடாக கிடைக்காது. பட் கிளாஸஸ் இருக்கும். பட் நாளைக்கு எடுக்கிறது ரெக்கார்டடாக இல்லை, ஏன்னா அதுக்கு அவைலபிள் இல்லை. நம்ம வந்து செஷன் வந்து அந்த மாதிரி கொடுத்ததுனால. ஸோ அதனால் நாளைக்கு ஈவினிங் 7 PM உங்களை லைவில் மீட் பண்ணுறேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த சேனலில் நம்ம அப்ளிகேஷனுக்கான லிங்க்கு, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன், நீங்கள் போய் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சண்டே ஈவினிங் 7 PM நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.